ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா 12th ஃபிசிக்ஸ் அலகு 7 கதிர்வீச்சு மற்றும் பளுப்பொழுப்பின் இருமை பண்பு இதுதான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் இந்த லெசனில் இருக்க ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க 6 யூனிட்டுக்கான அலகு 6 வரைக்குமாக 6 வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நம்ம இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே அழகாக சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு 8, 9, 10க்கான வீடியோஸுமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது, அதையுமே நீங்கள் பாருங்கள். இந்த சீரியஸை கண்டினியூவாக 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் செலக்ட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இப்போ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா ஒரு புதுசான விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ பண்ணுங்கள், இப்போ பண்ணலாம் கூட பரவாயில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, குவாண்டம் இயந்திரவியல் உங்களுக்கு ஆழ்ந்த அதிர்ச்சியை தரவில்லை எனில் அதனை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நிக்கல் போர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அறிமுகம். நம்ம எல்லா வீட்லையும் சொல்கிறது இதுதான், அறிமுகத்தை நல்லா படிங்க. அப்போ தான் அந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே அறிமுகம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாதீங்க. பாடம் நடத்தும் போது அது கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அறிமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கான்செப்ட் போயிடுவாங்க. பட் ஆனால் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, அந்த நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதனால் அதை படிச்சிங்க, இந்த குறிப்பு படிச்சிங்க. எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கேட்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பொருளின் எந்த ஒரு பரப்பில் இருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு எனப்படும். எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன, இந்த 2 லைன் தான். ஸோ இதை படிச்சிங்க. உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெப்ப வெளியேற்ற ஆற்றல் எனப்படும். உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம், இதை படிச்சிங்க. அடுத்து இந்த குறிப்பு படிச்சிங்க. உலோக மேற்பரப்பிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் வெளியேற்ற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண் பரப்பு அரண் என அழைக்கப்படுகிறது. பரப்பு அரண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்கலாம். இந்த கொஸ்டினுமே பார்த்துங்க. அடுத்து சில பொருட்களையும் வெளியேற்ற ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அட்டவணை பார்த்துங்க. அடுத்து வெப்ப அயனி உமிழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 5 மார்க்கில் வெப்ப உமிழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது, வெப்ப அழிவுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து 5 மார்க் கேட்கலாம். 2 கொஸ்டின் சேர்த்து 5 மார்க் கேட்கலாம், இல்லை ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ஒலிம்பின் உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து 2ஆம் நிலை உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 இருக்குது, 4மே படிங்க. இதுதான் 1 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 இல்லை 3 சேர்ந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாம் படிச்சிங்க. அடுத்து ஒளிமின் விளைவு. ஹெக்டர் ஹெக்வாக்ஸ் மற்றும் ஜெனால்ட் ஆகியோரின் சோதனை. இந்த சோதனை என்ன சோதனை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கினா போதும். ஃபுல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்கும். எந்த பக்கத்துலனா 108வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 2-3 பக்கம் போகும். அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 109வது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை படிச்சிங்க. அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சோதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 110வது பக்கம் வரைக்கும் வருது. அடுத்து ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர் செறிவின் விளைவு, இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தியரிட்டிக்கலாக தான் இருக்குது எல்லாமே, அதை படிச்சுங்க. அடுத்து குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 111, அதுவுமே படித்து தெரிஞ்சுங்க. ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு, என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க. அடுத்து நிறுத்து மின்னியக்கத்தின் மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ஒளிமின் விளைவு விதிகள். அடுத்து ஆற்றல் குவாண்டமாக்கல் பற்றிய கருத்து. இந்த யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க, அலைக்கொள்கையின் தோல்வி, அதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சும்மா படித்து பார்த்துட்டே வாங்க, அந்த பாடம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ அடுத்து ஒளியின் துகள் இயல்பு பற்றி ஐன்ஸ்டீன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது நல்லாவே கொடுத்துருக்காங்க. 115 இது ஷார்ட் ஆகுது, ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் இதை பற்றி நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாரி டிஸ்டர்பன்ஸ், திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒளிமின் சமன்பாட்டை பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம், என்னென்னலாம் விளக்கம் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே பார்த்துங்க. அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்து
நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இதெல்லாம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து சமன்பாடு ஐன்ஸ்டீன் அகமோதலின் எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படவில்லை எனில் அவை கே பெருமம் என்னும் பெரும இயக்க ஆற்றலுடன் மூடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐ திங்க் 5 நிறைய 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகளும். ஒளி மின்கலம் அப்படி ஒளி உமிழ்வு மின்கலம், ஒளி வேழ்த்த மின்கலம், ஒளி கடத்தும் மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக கொடுத்துருக்காங்க. அதுவே படிச்சுங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இதுவும். அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படம் வரையணும். நம்ம இந்த 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா வேலை செய்யும் விதம், ஒளி மின்கலத்தின் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஒளி மின்களும் மின்கலனும் அதன் பயன்பாடும். ஒளி மின்கலம்னா என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அறிமுகம், துகள்களின் அலை இயல்பு, பருப்பொருள் அலைகள். ஓகேவா. டீராய்டு அலைநீளம், இது ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின். டீராய்டு அலைநீளம். அடுத்து எலக்ட்ரான்களின் டீராய்டு அலைநீளம், அதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டேவ்சன் ஜெர்மன் சோதனை. டேவ்சன் ஜெர்மன் சோதனை என்னென்னு படிச்சுங்க. அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ நிறைய இருக்கும் அதுக்குள்ளே, படித்து தெரிஞ்சுங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. டெலஸ்கோப்பாக தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர்கள், இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எக்ஸ் கதிர்கள். இந்த பாக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமான்றதெல்லாம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 126 எக்ஸ் கதிர்கள் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு எப்போ கண்டுபிடிக்கிறாங்க, அது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி, அது எல்லாமே படிச்சுங்க. எக்ஸ் கதிர்கள் பற்றி படிச்சுங்க. எக்ஸ் கதிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுங்க. அதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை, அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இவருக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 128 சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை. ஓகேவா. 128 பக்கத்தில் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மருத்துவத்துறையில் நோய் அறிதல், அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பேஜ் நம்பர் 129 எக்ஸ் கதிரின் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே படிச்சுங்க. அது எங்கே மருத்துவத்துறையில் நோய் அறிதலுக்கு பயன்படுது, மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு, தொழில்துறையில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுது. ஸோ அதெல்லாம் எங்கே பயன்படுதுன்னு பாருங்கள். இதோட செகண்ட் யூனிட்டு நமக்கு முடியுது. ஸோ பாட சுருக்கம் வந்துடுச்சு, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் யூனிட் வந்து இதில் வந்து செகண்ட் யூனிட் இல்லை, 6வது யூனிட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 7வது யூனிட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி 6 லெசன்ஸ்க்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, நான் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து 9, 10, 8 இதுக்கான வீடியோஸுமே இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் 1லேருந்து 6 வரைக்குமான வீடியோஸுமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கால்லுமே நிறைய வீடியோஸுமே ஷோ ஆகும். உங்களுக்கு இன்டிஸ்கிரிலுமே இதுக்கான ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும். டச் பண்ணி பாருங்கள். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்திருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோ, அவங்க படிக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வரப்போது, நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் போய்ட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. வேறு ஒன்று நினைச்சிங்கன்னா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ஈஸியாக கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் புக்கிலே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா 12th ஃபிசிக்ஸில் அலகு 9 யூனிட் 9 குறைக்கடத்தி எலக்ட்ரானிகளில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும். மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க 8 யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டுருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதே போல் வீடியோ 8 வீடியோஸ் போட்டிருக்கோம்.
9th வீடியோஸ் இது. ஸோ 10th வீடியோஸுமே போட்டிருக்கோம். அதுக்கான எல்லாத்துக்குமான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். எலக்ட்ரானியலே இந்நாளில் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த அளவில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நம்ம இனிமேல் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வேணால் இந்த இடத்துல எடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அறிமுகம் நான் எல்லாத்தையுமே சொல்லுமே தான் ஃபுல்லாக படிச்சிங்க. அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவை. ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சிங்க. அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலக கணினி அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த பாக்ஸில் அதை பற்றி தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திண்மங்களின் ஆற்றல். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம். திண்மங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து வந்து பொருளின் வகைப்பாடு. பொருளின் வகைப்பாடில் வந்து காப்பர்கள் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. குறைக்கடத்தின் வகைகள். உலர்ந்த குறைக்கடத்தி அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். புவியியலான குறைக்கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எண் வகை குறைக்கடத்திகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து தியரிட்டிக்கலாக கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துங்க. இது வந்து 199வது பக்கத்தில் இருக்குது. 199 பக்கத்தில் இருக்குது. பிஎன் சந்தி உருவாக்கம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ இதை பார்த்துங்க. பிஎன் சந்தி உருவாக்கம் அது வந்து ஃபுல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். பிஎன் சந்தி டையோடு பிஎன் சந்தி டையோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுவுமே பார்த்துங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா சந்திக்கிடையான சேர்ப்பியல்புகள் இதுமாதிரி இருக்குது நிறையா. ஸோ இதில் வந்து திருத்துதல் சந்திகளுக்கு இடையான சிறப்பியல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள். அடுத்து வந்து வெரி இம்பார்ட்டண்டானது திருத்துதல். அரைநிலை திருத்த மின்சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். திருத்துதல்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. இதுதான் திருத்துதல். இந்த 2 லைன் தான் திருத்துதல். அலை திருத்தி மின்சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அரைநிலையின் பயனுறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருத்துதலில் அலை திருத்து மின்சுற்று, முறிவு செயல்பாடு, சென்சார் டையோடு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க. இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம். ஸோ அதனால் தான் ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். படிச்சிங்க. நிறைய சம்ஸ்லாம் இல்லை. ஸோ தியரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ கேள்விகளும் கேட்பாங்க. சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சூரிய மின்கலம் வந்து 211 பக்கத்தில் இருக்குது. அடுத்து இருமுனை சந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் இருமுனை சந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா 212 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு. இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொது உமிழ்ப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்குது இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 219வது பக்கத்தில் இருக்குது. ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல். அது எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நல்லா நோட் பண்ணிங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த 9th யூனிட்டை பொறுத்தளவுக்கு இதுதான். டிரான்சிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல், டிரான்சிஸ்டரை பெருக்கும் செயல்பாடு, டிரான்சிஸ்டர் இயற்றிய செயல்பாடு, டிரான்சிஸ்டர் பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இலக்குமுறை எலக்ட்ரானியலில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைகைகள். அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு. தொடர் மற்றும் இலக்குமுறை சைகைகள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான், கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் கொஷின்ஸ்னு கூட
சொல்லலாம். ஓகேவா? இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு, லாஜிக் செயல்பாடு, சுற்று குறியீடு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்டு கேட்டு, ஆர் கேட், நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ போகலாம். ரொம்ப ஈஸியானது. அண்டு கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில். ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிங்க. இப்போயே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடெலாம் பாட்டுங்க. அண்டு, ஆறு இதெல்லாம். அப்புறம் பூலியன் இயற்கணிதம் அப்படின்றதான் நெக்ஸ்ட்டு. பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். டி மார்கன் தேற்றங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க், 3 மார்க், 2 மார்க் இந்த கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் 90% கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்துடும். ஓகேவா? டி மார்கன் தேற்றங்கள். இதில் வந்து டி மார்கன் முதல் தேற்றம் இருக்குது. அடுத்து வந்து டி மார்கன் இரண்டாம் தேற்றம் இருக்குது. டி மார்கன் இரண்டாம் தேற்றம் 2 தேற்றமே படிச்சுக்கங்க. முதல் தேற்றம் மட்டும் 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 2 தேற்றமும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சிருங்க. அவ்வளோதான். இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. பாட சுருக்கம் வந்துருச்சு. பாட சுருக்கம் படிச்சிங்கன்னா இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த கருத்து வரைபடம் அதான் சொல்கிறமே கருத்து வரைபடத்தை பார்த்துங்க. அடுத்து வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வீடியோஸ் போடலாம். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அழகு 10க்கான வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையுமே போய் பாருங்கள். உங்களுக்கு 10க்கான வீடியோ கிடைக்கும். வேறு இந்த வீடியோவில் எதனா புது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.